நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு வெண்டைக்காவும் இந்த மாதிரி ஓரளவு மீடியமான சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து தாளிப்புக்காக ஒரு 6 சின்ன வெங்காயம் 1 பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு பூண்டு. இது எல்லாமே வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், முழுசாக போடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதை வதக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம், அதனால். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பே லீஃபை 2 உடச்சி வச்சுருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்திருக்கேன், அதாவது லவங்கம். கூடவே வந்து கல்பாசி வந்து ஒரு 3 பீஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி வதக்கி அரைச்சிக்க போகிறோம் பார்த்துக்கலாம். வறுவல் மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்திடலாம். அது சூடானதுமே அதில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெண்டைக்காய், அது எல்லாமே வந்து ஒரு 50% வந்து அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இந்த எண்ணெயில். இப்போது வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து அதை கிளறி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ வதக்கி அரைக்கக்கூடிய பொருளெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் அதில் கரம் மசாலா ஐட்டங்கள்லாம் பொரிய விட்டுடலாம். 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, அவ்வளோதாங்க. கொஞ்சம் சின்ன ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், இவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். இது கூடவே சின்ன சைஸாக நம்ம இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சியும் பூண்டையும் ஒரேடியாக சேர்த்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக 1 நிமிஷத்துக்கு குறைவாக நம்ம வதக்கிக்கலாம். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதாவது பெரிய சைஸை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் வதக்கிட்ட, அதனால தான். இது கொஞ்சமாக வந்து கண்ணாடி பதம் வெந்த பிறகு இதில் நம்ம தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 50% கூட குக் பண்ண தேவையில்லை. லைட்டாக வதக்கின பிறகு இதில் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக, நம்ம தேங்காய் எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை, அதனால் இதை ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன், பெருஞ்சீரகம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதெல்லாம் சேர்த்த பிறகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7 சரிசமமாக வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு பே லீஃப், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், நம்ம அரைச்சி விழுதெல்லாம் வந்து சேர்த்து மொத்தமாக வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 5 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெண்டைக்காய் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் மீடியம் வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நம்ம குழம்பு இறக்கிற வேண்டியதான். பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கறி குழம்பு சுவையில் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போதுமே வெண்டைக்காவை புளிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அந்த குழம்பு ரொம்பவே நான்வெஜ் ஸ்டைலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.